சிவனையும் பெருமாளையும் ஒரே கருவறையில் ஒரே சன்னிதானத்தில் பார்க்கணுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊருக்கு போங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பார்கடல் கிராமத்தில் அமைய பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு தான். இந்த ஊர் காஞ்சிபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைய பெற்ற காவேரிப்பாக்கம் கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பார்கடல்ன்ற கிராமத்தில் அமைய பெற்றிருக்கு. இந்த கோயிலுடைய கட்டிட அமைப்பையும் கலைத்திறனையும் வைத்து இந்த கோயில் 1300 வருடங்களுக்கும் பழமை வாய்ந்த விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த திருப்பார்கடலில் அமைய பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் 107வது திவ்ய தேசத்திற்கு சமமான கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்துடைய முக்கிய சிறப்பாக சொல்லப்படுறது, இங்கே இருக்கிற கருவறையில் இருக்கிற பெருமாள் சிவனுடைய ஆவுடை மீது நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி அளிப்பார். இந்த திருக்கோலத்தின் மூலமாக பக்தர்களுக்கு சொல்ல வருவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே அப்படின்றது தான். இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்று பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு அப்போ மூலவரியை நீங்கள் தரிசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன். அந்த கதையை உங்ககிட்ட பகிரணும்னு நான் விருப்பப்படுறதுனால அந்த கதையை சொல்கிறேன். புண்டரீக மகரிஷின்றவர் காஞ்சிபுரத்தை ஒரு டைம் பார்க்குறதுக்காக வந்திருக்காரு, அங்கே இருக்கிற கோயில்களை எல்லாத்தையுமே. அவர் ஆனால் பெருமாளோட தீவிர பக்தர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு விருப்பப்பட்டும் போது ஒருத்தர் திருப்பார்கடலோடைய மகிமையை சொல்லி அந்த கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அதனால் இவரும் திருப்பார்கடல் கோயிலுக்குள்ளார வந்ததாகவும், வரும்பொழுதே வழியில் நந்தியை பார்த்த உடனே இவருக்கு பெருமாள் கோயிலை தவிர்த்து நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பெரியவர் ஏன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் பெருமாள் கோயிலை தவிர்த்து சிவன் கோயிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, இல்லை இது பெருமாள் கோயில் தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே புண்டரீக மகரிஷி கண்களை கட்டிக்கிட்டு அந்த பெரியவரோட கையை பிடிச்சி உள்ளே போயிருக்காரு. உள்ளே போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் கண்ணை கட்டியிருந்ததுனால கைகள்லேயே தொட்டு பார்க்கும்போது மேலே மகுடம், சங்கு, சக்கரம், கீழே பார்த்திங்கன்னா ஆவுடையை அவர் தொட்டு பார்க்கல.
உடனே கண்களை திறந்த உடனே பார்த்திங்கன்னா சிவனுடைய ஆவுடை பார்த்த உடனே அரியும் அரணும் வந்துட்டு ஒரே சேர வந்துட்டு பார்க்குற திருத்தலம் இதுதான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு தரிசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நின்ற கோலத்தில் தரிசித்ததுக்கு அப்புறமா பக்கத்திலேயே இருக்க சைன கோலத்தில் அமைய பெற்ற ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயிலை தான் நாம் இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த திருக்கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1000 வருடங்களுக்கும் பழமை வாய்ந்த ஒரு கோயில் தான். இப்போ வந்துட்டு புதுப்பிக்கும் பொழுது வண்ண கலர்கள் வண்ண பூச்சிகள் எல்லாமே வந்து பயன்படுத்தி வந்து கோயிலை வந்துட்டு புதுப்பிச்சிருக்காங்க. திருப்பார்கடல் ஊருக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் நின்ற கோலத்திலையும் ரங்கநாதர் சைன கோலத்திலையும் நமக்கு காட்சி அளிப்பார். ஒரு ஊருக்குள்ளார 2 கோலத்திலையுமே நம்மளுக்கு காட்சி அளிக்கிறது மிகுந்த சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தருது. இவ்வளவு அற்புதங்களையும் வரலாற்று சான்றுமிக்க கோயில்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோயில்களையும் கோயில்கள் பற்றின பெருமைகளையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம காஞ்சிச்சோழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.